ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். மஷ்ரூம் வாங்கின பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. 2 எடுத்துட்டு அதுல நான் பண்ற மாதிரி நீங்களும் பண்ணுங்க. இந்த மாதிரி சென்டர்ல இருக்க ரெக்டாங்கிள் பீஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துடணும். ஸ்வீட் பாக்ஸா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்க்கு மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த கார்னர்ஸ்ல உங்களுக்கு ஒட்டுறதுக்கு இடம் இருக்கும். அங்க இந்த மாதிரி 2 பாக்ஸ்லயுமே நீங்க ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடணும். ஒண்ணுத்துல மட்டும் தான் ஹோல் கிரியேட் பண்ணிருக்கோம், இன்னொன்னுத்துல பண்ணல. இப்ப 2த்தையும் ஸ்டிக் பண்ணிடலாம். அடுத்து ஃபேப்ரிக் பெயிண்ட் இல்லைன்னா ஆக்ரிலிக் பெயிண்ட் 2த்துல எது வேணாலும் எடுத்துட்டு இதுல இந்த மாதிரி ஸ்கை ப்ளூல ஃபர்ஸ்ட் ஒரு கோடு கோடு மாதிரி போட்டுட்டு அடுத்து இந்த மாதிரி கிரீன் எடுத்துக்கோங்க, பேரட் கிரீன். அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள் மாதிரி அழகா பிரஷ் யூஸ் பண்ணி வரைஞ்சிருங்க. வாட்டர் கலர்லாம் இதுல ஒட்டாது ஏன்னா பிளாஸ்டிக்னால. அடுத்து எல்லோ கலர் எடுத்து இந்த மாதிரி டாட் டாட் கொடுத்துருங்க. இந்த கண்டெய்னருடைய 4 பக்கமும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடுங்க. அடுத்து கிளே எடுத்துக்கோங்க. எந்த கிளே வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபோம் கிளே எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு இதுல இந்த மாதிரி நம்ம அழகா ஒரு சர்க்கிள் பண்ணிட்டு நல்லா அழுத்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த நீட்டா ஒரு பிளாஸ்டிக் துண்டு இருந்தது இல்லையா, அதை எடுத்து இதுல என்ன பண்ண போறோம்னா கோடு மாதிரி கிரியேட் பண்ண போறோம். இப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சர்க்கிளா கிரியேட் பண்ணிட்டு சிசர் யூஸ் பண்ணி ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்க ஸ்கேல் அல்லது ஏதாவது நீட்டா இருக்கிற பொருளை எடுத்து இதுல அப்படியே வந்து வரி வரியா வந்து கோடுகள் வர மாதிரி பண்ணிடுறோம். இது என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்து ஸ்டிக்கிங் ப்ராசஸ். இப்போ கம் இல்ல ஃபெவிபாண்ட் இல்ல எது வேணாலும் எடுத்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த லீஃபை இதுல அட்டாச் பண்றோம். எவ்வளோ லீஃப் தேவையோ அவ்வளோ லீஃபும் நம்ம ஒட்டிட்டு இந்த மாதிரி பேரட் கிரீன் எடுத்துட்டு டெக்ஸ்டருக்காக இப்படி லைட்டா பெயிண்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு டீடைலிங் கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த மாதிரி டாட் டாட்டா க்ளூவை அப்ளை பண்ணிடுறோம். அடுத்து பிங்க் கலர்ல ஒரு சின்ன பால் எடுத்து நல்லா இப்படி சென்டர்ல ப்ரெஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரியே இருக்கிற எல்லா பால்ஸையும் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்து இந்த மாதிரி நீங்க சென்டர்ல அழகா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து மஜெண்டா கலர் இல்லைன்னா டார்க் ரோஸ் கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி கோடு கோடா இதுல நீங்க வரைஞ்சிருங்க. யூஸ்வலா தாமரை அப்படின்றத பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிளேல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். அடுத்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி லைட்டா இதுல நீங்க சென்டர்ல அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தாமரை வந்து மலர்ந்து இருக்கிற மாதிரி கிடைச்சிடும். எப்படி ஈஸியா கிளேல லோட்டஸ் பண்ணிட்டோமா?
அடுத்து 4 டாட் இந்த மாதிரி வச்சிருங்க. அதுல இந்த மாதிரி ஒயிட் இல்ல சாண்டில் கலர் எடுத்துட்டு, இப்படி 4 பக்கமும் நம்ம இந்த மாதிரி ஷேப்ல ஒட்டிடுறோம். ஸோ கீழ இருக்கிற அந்த பீஸ விட மேல இருக்கிற 2 பீஸ் கொஞ்சம் பெருசா இருக்கா மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து சென்டர்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி நல்ல உருளையா எடுத்துட்டு, இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி, அப்படியே ஒரு வால் மாதிரி கொண்டு வந்துட்டு, அத அப்படியே சப்பையா அப்படியே தட்டிட்டு, மேலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு, இப்ப சிசர் யூஸ் பண்ணி இந்த சென்டர்ல கட் பண்ணி ஃபின் மாதிரி ரெடி பண்ண போறோம். மீனினுடைய அந்த வால் மாதிரி ரெடி பண்றோம். கம் அப்ளை பண்ணி இப்ப இதுல ஒட்டியாச்சு. இப்ப இதுக்கான பெயிண்டிங்கும் நம்ம டீட்டெயிலிங்கா குடுக்க போறோம். காய் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? காய் ஃபிஷ் அப்படின்னு ஜாப்பனீஸ் ஃபிஷ். ஸோ அந்த டீட்டெயிலிங் தான் இதுக்கு நம்ம குடுக்க போறோம். இங்க நம்ம ஜெனரலா இத கோய் கார்ப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டீட்டெயிலிங்க இப்ப குடுத்துடலாம். ஆரஞ்ச் அண்ட் பிளாக் கலர இதுக்கு டீட்டெயிலிங்கா குடுத்துடுறேன். நீங்க பெயிண்டே யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ஆரஞ்ச் பிரைட்டா இந்த மாதிரி இல்ல அப்படின்றதுனால, நான் இந்த 3D அவுட்லைனர் கோன் எடுத்திருக்கேன். நீங்க 3D அவுட்லைனர் கோன் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. பெயிண்டே பண்ணிடலாம். இப்போ ஃபைனலா எல்லோ கலர் எடுத்துட்டு, இந்த பூ இருக்கு இல்லையா? லோட்டஸ் அதுல லைட்டா அங்கங்க குட்டி குட்டியா மகரந்தத்துக்கு குடுக்குற மாதிரி குடுத்துட்டோம்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து லீஃப் பக்கத்துல இந்த மாதிரி எல்லோ கலர் குடுத்தீங்கன்னா, அந்த லீஃபினுடைய டெக்ஸ்சர் இன்னும் அப்லிஃப்ட் ஆகி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இத நம்ப என்ன வேணாலும் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அது எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். 1 உங்களுடைய இயர்ரிங், ஜுவல்லரி இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஒரு பாக்ஸா நீங்க யூஸ் பண்ணி, இத நீங்க உங்களுடைய டேபிள்ல வச்சிடலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல. ஓகேவா? இல்ல அப்படின்னா, நீங்க இத பென் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது பொருள ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா, தாராளமா இதுல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ற பொருளா உங்களுக்கு வேணும்னா, அடிஷனலா மேல ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வச்சு, அதுக்கு அப்படியே வந்து தொறந்து மூடுற மாதிரி, ஒரு க்ளோசிங் லிட் மாதிரி வச்சு நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா உங்களுடைய டேபிள்ல ஒரு ஹோம் டெக்கர் பீஸ் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனா, இது ஒரு சூப்பரான ஆர்கனைசரா இருக்கும். இப்ப ஜுவல்லரி ஆர்கனைசரா பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பென் ஸ்டாண்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஒரு ஜம்போ பெரிய பென் ஸ்டாண்டா நீங்க இத யூஸ் பண்ணிடலாம். சாதாரண பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல இருந்து இத பண்ணியிருக்கோம். இப்போ இது 2ஆ மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியுமா? நீங்க நெனச்சா இத எந்த ஸ்டோரேஜ் பர்ப்பஸ்க்கு வேணாலும் இப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அத உங்களுக்காக காட்டப் போறேன். ஏற்கனவே நம்ப லோட்டஸ் அண்ட் லில்லி பார்த்தோம் இல்லையா? ஒரிஜினலா நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல. ஸோ அந்த இடத்துல இத வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி கியூட்டா இது அழகா இருக்கு. ஒரிஜினல் லோட்டஸ் லீஃபோட சேர்ந்து நம்ம லோட்டஸ் கிராஃப்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க? இப்போ இதுல மண்ண கொட்டி பிளான்ட் வளர்க்குற அந்த டிசைனர் பிளான்டராவும் இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணி நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.